நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து கரம் மசாலா. ஸோ கரம் மசாலாக்கு நான் எல்லா ஐட்டத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், யூஸ்வலாக நான் கரம் மசாலா எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மசாலா டப்பா இருக்குல்ல, மசாலா டப்பாவில் உள்ள எல்லா ஐட்டத்தையும் போட்டு பண்ணிடுவேன். இதில் பே லீஃப் மட்டும் வைக்கல, அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ பே லீஃபும் எடுத்து வச்சுட்டேன். நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை இப்போ ஒரு எல்லாமே கப் மெஷர்மெண்ட்டில் தான் எடுப்பேன், கிராமெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம கிராமில் வந்து நெருக்க முடியாதுல்ல. ஸோ இப்போ ஒரு கப்பு பட்டை எடுத்துருக்கிறீங்கன்னா 1/2 கப்பு சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு வந்து ஏலக்காய், 1/4 கப்பு கிராம்பு, 1/4 கப்பு இந்த அது என்னது பிளாக் ஸ்டோன் ஃப்ளார்னு சொல்லுவாங்கல்ல, கல்பாசி, ஸ்டார் அனீஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு 6 அணத்தை உடச்சி போட்டுக்கோங்க, அது போதும். அதுக்கப்புறம் பே லீஃப் வந்து ஒரு 10 இவ்வளோதான் கணக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் மேஸ் அந்த ஜாதி பத்திரின்னு இருக்கும்ல, அது கூட போட்டுக்கலாம். ஜீரகம் வைக்கணும், பார்த்தீங்களா மறந்துட்டேன். ஸோ ஜீரகமும் 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தால் போதும், ஏன்னா பிறகு டாமினேட் வாசனையாக ஆயிடக்கூடாது. ஸோ இவ்வளோதான், இதுதான் என்னோட ரெசிபி. நான் ரெசிபி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு எழுதி வைக்கிறேன், இல்லைன்னா கீழே கமெண்ட்டில் பாருங்க, பின் பண்ணி விட்றேன். இது எல்லாத்தையும் வறுக்கணும். ஆனால் ஸோ நீங்கள் வறுக்காம கூட பொடிக்கலாம். ஆனால் வறுக்காம நீங்கள் வந்து கரம் மசாலா பொடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து சமைக்கும் போது ஃபர்ஸ்ட் போடணும் கரம் மசாலாவை. வறுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் லாஸ்ட் கூட போட்டுக்கலாம். ஏன்னா வறுக்காம போட்டிங்கன்னா கடைசி நீங்கள் தூவ முடியாது கரம் மசாலாவை. இந்த மிளகா பொடி எல்லாம் போடும்போதே நீங்கள் வந்து கரம் மசாலா வந்து போட்டு குக் பண்ணணும். ஸோ நான் எப்போவுமே உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃபுக்கு வேண்டி வறுத்துருவேன். வறுத்து நம்ம வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் வரும். ஸோ இப்போ இந்த பே லீஃபை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வறுக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஒன்றுனா வறுத்துட்ருக்கேன். எள்ளு பொடி செஞ்சுட்டேன், இப்போ கரம் மசாலா வறுக்க போகிறேன், அடுத்து மல்லி, மிளகா, இந்த 4 பொடியும் தான் செஞ்சு வைப்பேன். ஸோ இதை வறுத்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்து சேம் பேன், நம்ம எள்ளு பொடி வறுத்த பேன்லேயே மொத்தமாட்டு இந்த கரம் மசாலாக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி வருங்க. இந்த பட்டை எல்லாத்தையும் நல்லா உடச்சி சின்ன சின்னதாக போட்டுடலாம். ஸோ ட்ரையாக தான் நான் வந்து கரம் மசாலா வறுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து லோ ஃப்ளேமில், ஓரளவுக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி கிண்டி கொடுத்து நீங்கள் வறுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த மசாலாஸில் உள்ள ஆயிலெலாம் வெளியே வரும். வெளியே வந்து அந்த ஃப்ரேக்ரண்ட் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி கொடுத்து இது எப்படியும் வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம். ஓகே, ஸோ வறுத்த உடனே காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், அவ்வளோ வறுத்தாச்சு. ஸோ எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு கம்ப்ளீட்டாக கூலான உடனே தான் நம்ம வந்து பொடிக்கணும். அரைக்கிறது இல்லை, பொடிக்கணும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து கரம் மசாலா போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுவும் நான் வந்து இங்கே வாங்க, இதை பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் வந்து ப்ரீசெட்லேயே போட்டுற போகிறேன். ட்ரையில் எனக்கு வந்து நீங்கள் வந்து கொரப்பாக கரம் மசாலா சில பேர் வந்து கொரப்பாக வேணும்னு நினைப்பீங்க. அப்படின்னா நீங்கள் கொரப்பாட்டு செட் பண்ணிக்கலாம். கோஸு அப்புறம் மீடியமாக வேணுன்னா மீடியம் செட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து எப்போவுமே ஃபைனாக தான் பொடிச்சிருவேன். ஸோ இங்கே பாருங்கள், 1.20 செகண்ட்ஸில் சூப்பர் ஃபைனாக பொடிச்சிருச்சு கரம் மசாலா. ஓகே, நிறைய நாளைக்கு வரும். ஸோ நம்ம வீட்டில் பொடிக்கிற கரம் மசாலாவோட ஸ்மெல்லு, அரோமா எல்லாமே வேறு லெவல்.